நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நமது தொழுகையில் ஓதும் திருக்குரானின் ஒரு வசனத்தை இப்போது பார்ப்போம். ஈயாக நபுதா வ ஈயாக நஸ்தயீன். இதன் பொருள், யா அல்லாஹ், உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் கோருகிறோம். இந்த முபாரக்கான வசனம் அல்லாஹ்வின் நபிமார்களின் வசீலாவை உதவி நாடுபவர்களுக்கும் அல்லாஹ்வின் நேசர்களிடம் அவ்லியாக்கள் உதவி கோருபவர்களுக்கும் எதிராக இருப்பவர்களால் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வோ தனது நபிமார்களையும் மலக்குகளையும் வானவர்கள் தனது அவ்லியாக்களையும் பாதுகாவலர்களாக ஆக்கியுள்ளான். திருக்குரான் கூறுகிறது, இன்னமா வலியுக்குமுல்லா, நிச்சயமாக அல்லாஹ்வே உங்கள் பாதுகாவலன், உங்கள் ஆதரவாளன், உங்கள் உதவியாளன். வ ரசூலுஹு, அல்லாஹ்வின் தூதரும் உங்கள் உதவியாளர். வல்லதீன ஆமனு, தொழுகையை நிலைநாட்டி ருக்கு செய்த நிலையில் ஜகாத் கொடுக்கும் இறை நம்பிக்கையாளர்களும் உங்கள் உதவியாளர்களே. மீண்டும் அல்லாஹ் சுபு கூறுகிறான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி வ யுர்சிலு அலைக்கும் ஹப்பலா. அல்லாஹ் வானவர்களை பாதுகாப்பாளர்களாக நியமித்துள்ளான். வ இன்ன அலைக்கும் லஹாபிலின் கிராமன் காதிபீன். அல்லாஹ் வானவர்களை பாதுகாப்பாளர்களாக நியமித்துள்ளான். ஃப இன்னல்லாஹுவ மவ்லாஹு வ ஜிப்ரீல் வ சாலிஹுல் முமினீன் வல் மலாயிக்கத்து பாதத்தாலிக்க சுஹீர். அல்லாஹ் அவருக்கு பாதுகாவலன், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலை அவர்கள் பாதுகாவலர், நல்ல ஒழுக்கமுள்ள இறை நம்பிக்கையாளர்கள், சாலிஹுல் முமினீன் பாதுகாவலர்கள், மேலும் வானவர்களும் பாதுகாவலர்கள். இதை நான் சொல்லவில்லை, குரான் கூறுகிறது. ஆனால் இந்த மக்கள் திருக்குரானின் இந்த வசனங்களை எல்லாம் நிராகரித்துவிட்டு தொழுகையில் நீங்கள் ஈயாக நஸ்தயீன் என்று கூறும்போது நீங்கள் யாரிடமும் உதவி கோர முடியாது என்று எளிதாகச் சொல்லிவிடுகிறார்கள். இதை அவர்கள் அல்லாஹ்வின் நபிமார்களுக்கும் அவ்லியாக்களுக்கும் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். இப்போது நாம் அவர்களிடம் நேரமாக ஒரு கேள்வியை கேட்கிறோம். நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடம் உதவி கோருவதில்லையா? உங்கள் ஆசிரியர்கள், நண்பர்கள், மேலாளர்கள் அல்லது அதிகாரிகளிடம் உதவி தேடுவதில்லையா? அவர்கள் தேடுகிறார்கள். பிறகு இந்த வசனத்திற்கு என்ன ஆனது? அல்லாஹ்விடம் தொழுகையில் ஏன் போய் சொல்கிறீர்கள்? நீங்கள் யா அல்லாஹ், உன்னிடமே நாங்கள் உதவி கோருகிறோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த கணமே அறிஞர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறை மற்றும் வியாபார வாடிக்கையாளர்களிடம் உதவி தேடுகிறீர்களே. நாங்கள் இதை கேட்கும்போது அவர்கள் கூறுகிறார்கள், இல்லை இல்லை, உண்மையில் அதன் அர்த்தம் அல்லாஹ் மட்டுமே முதன்மையான பாதுகாவலன், இறுதி வழங்குபவன், இவர்களை அவன் ஒரு காரணமாக சபாப் ஆக்கியுள்ளான் என்று. உங்கள் விஷயம் வரும்போது மட்டும் அவர்கள் ஒரு காரணம், சபாப் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் யாரையெல்லாம் உதவியாளர்களாக ஆக்கியுள்ளான் என்று குர்ஆனில் குறிப்பிடுகிறானோ அந்த நபிமார்கள் மற்றும் அவ்லியாக்கள் என்று வரும்போது அந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இல்லை. அதாவது நீங்கள் நயவஞ்சகர்களின், முனாஃபிக்குகளின் பாதையை பின்பற்றுகிறீர்கள். குர்ஆனின் சில வசனங்களை மட்டும் தங்கள் விருப்பப்படி ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை நிராகரிப்பவர்களின் பாதையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் சஹாபாக்களின் ரலி பின்பற்றுபவர்கள். நாங்கள் சஹாபாக்களின் அகீதாவை, கொள்கையை நம்புகிறோம். குர்ஆனின் ஒளியில் நமக்கு பெருமை உண்டு. வலில்லாஹில் இஜ்ஜத்து வலி ரசூலிஹி வலில் மூமினீன். கண்ணியமும் கௌரவமும் அல்லாஹுவிற்கும் அவனது ரசூலுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உரியது. ஆனால் நயவஞ்சகர்கள் இதை அறியமாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனின் அனைத்து வசனங்களையும் நம்புவதன் மூலம் நாம் அல்லாஹுவிடம் கண்ணியத்தை பெற்றுள்ளோம். ஆனாலும் வசனங்களை நிராகரிப்பதன் மூலம், குறிப்பாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்களின் சிறப்புகளைப் பற்றிய வசனங்களை நிராகரிப்பதன் மூலம் அவர்கள் இழிவை, ஜில்லத் அடைந்துள்ளனர். அத்தகைய மக்களிடமிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் எனும் சரியான கொள்கையில் நேர் வழியில் நிலைத்திருக்க அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக.